காலுக்கிட்ட ஒன்று கிடக்கணும் உள்ள கால்கிட்ட ஒன்று உள்ளே கிடக்குது பாரு, அது குறைஞ்சிருக்குதா? இவ்வளோ விவரமாக இருக்கிறாளுங்க. இதே நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா நீ தப்பி கேட்க அந்த கும்பல் மாமியாரே வாங்கிட்டு வர சொல்லிட்டு வாங்காமல் போயிடுவாளா நம்மள்கிட்ட? அந்த கும்பல் மொதல் அலசின காசு இன்னைக்கா? இப்போ மொதல் கராக்கியும் அப்படி தான் கிடைக்கிது, கடைசி கராக்கியும் அப்படி தான் உனக்கு கிடைக்குதா? லாக்டவுன் ஒரு மாதம் வந்த மாதிரி நினச்சிட்டு போக்கா. உங்கள் அம்மா போய் சம்பளம் நிறையா தாங்க. எங்கள் அம்மாளா? அடி தான் ஒன்று சொல்கிறீங்க. அடி நீங்கள் தான் கொடுத்தீங்களோ ஒழிச்சு அடி நீங்கள் வாங்குற மாதிரி தெரியல. வந்து பாருங்க, எங்கள் அம்மா எப்படி தெரியுமா பேசும்? சின்னதாங்க ஒரு சின்னதாக சொல்கிறேன் பாரு, ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா காசு கொடுமா வரேனாரு, ஒரு 4 மணிக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்க. 50 ரூபா காசு ஃபோன் பண்ணி வேணா கேட்குறேன். அவன் ஒரு 200 காசு தரேன்னு தரு 100 ரூபா தரியாம்மான்னு கேளு. வீட்டுக்காரம்மா அதுக்கு மேலே நியாயமாக இருப்பாங்களா? இப்போ நீ கூட பயத்தில் தானே பேசுகிறேன். அக்கா எதிர்த்து பேசுனா அட்டி விழுந்துருமோன்னு பயத்தில் பேசுகிறேன். இங்கெல்லாம் விட்டுரும் அக்கா, அங்கே வீட்டில் போய் தான் இருக்குது. அதே பயம்தான் எல்லாத்துக்கும். நான் மட்டும் இல்லை, நாடே பயந்து போய் கிடக்குது. பொம்பளை சனம்னா நான் பொம்பளை சனத்துக்கு லோனை கொடுங்கன்னு இங்கே ஆம்பளை நம்பாமல் பொம்பளை சனம் அதாவது ஓடுது, எங்கிட்ட இருக்குன்னே தெரியல, ஓடுது. இங்கே தான் ஆம்பளை போய் லோன் கேட்டால் எங்கே தராங்க? இப்போ முன்னாடியே விட்டுவா அப்படிங்கிறேன். இப்போ ஓடுது இல்லை ஒன்றும் இன்னொருத்தனை பிடிச்சி இழுத்து போடுது, கட்ட முடியாத பாட்டுக்கு. சரி அவனை கூப்பிட்டு ஓடியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. ஏமா அந்த காலம் அந்த மிளகு போயிடுச்சு. தண்ணி வத்தணும், அது நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் மீன். தண்ணி அதெல்லாம் தோசைக்கல்ல போட்டோம்னா அப்படியே எண்ணெய் ஊறும். போன தடவை வாங்கிட்டு போயிட்டுங்க, வாங்கிட்டு போய் 2 பேரும் நானே தானே தின்னேன். போர் கொடுத்தீங்க, நீனா தான் தின்னேன், யாருமே திங்கல. விரதம் ஊத்தணுங்கிறாங்க. அந்த பெருசை வெட்டணுமா?